ஓகே, நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஆடியோ வீடியோ எல்லாம். ஓகே, நான் எஸ்ஏ வந்து எழுதிட்டு வர சொல்றேன். இந்த எஸ்ஏயும் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்துட்டோமே. ஓகே, இந்த நம்ம இம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? ஓகே, இம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நம்ம சர்க்குலேஷன்ல இந்த பிளட் குரூப்பிங் என்று படிச்சிருக்கோம். என்னென்ன பிளட் குரூப்பிங் இருக்கு? ஓ ஏபி, ஓ ஏபி. அதுல இந்த ஆன்டிஜென், எகுலுட்டினோஜன், ஆன்டிபாடி, எகுலுட்டின் இதெல்லாம் பேசிப்பீங்க. சரியா? பேசிக்கலி வந்துக்கிட்டு பேசிக்கலி அது வந்துட்டு நம்ம இம்யூனிட்டியில படிச்சிருந்தா தான் அது சரியா விளங்கிருக்கு. சரி, அங்க படிக்கிற ஆன்டிஜனும் இங்க படிக்க போற ஆன்டிஜனும் ஒன்றுதான். சரியா? ஓகே, நம்ம இம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் சில டேர்ம் வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கேன். சரியா? முதலாவது ஆன்டிஜன். ஆன்டிஜன் என்ன? ஓகே, ஃபாரின் பாடி. ஓகே, பட் ஓகே, நீங்க ஃபாரின் பாடின்னு ஒரு கன்செப்ட் படி அதை என்ன செஞ்சுக்கலாம், விளங்கி வச்சுக்கொள்ளலாம். பட் ஃபாரின் பாடிங்கிறது வேற, ஆன்டிஜன்ங்கிறது வேற. சரியா? பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பாக்டீரியா. சரியா? இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? பெத்தஜன் சொல்லுவோம். பெத்தஜன் நோயாக்கின்னு சொல்ல போறோம். ஏன்? அது வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு டிசீஸ் வந்து கிரியேட் பண்ணும். சரியா? ஃபாரின் பாடின்னு சொல்றது கட்டாயம் வந்துட்டு டிசீஸை உருவாக்கணுங்கிறது இல்லை. சரி, அது நம்ம உடம்புக்கு சொந்தம் இல்லாத மற்ற மாலிகூல்ஸ் எல்லாம் ஃபாரின் பாடி சொல்லுவோம். அப்ப என்னது ஃபாரின் பாடி வேற, பெத்தஜன் மைக்ரோப்ஸ், எல்லாமே வேற வேற. சரியா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சின்ன இருந்தா எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சரியா? பெத்தஜன் கட்டாயம் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு டிசீஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஃபாரின் பாடி கட்டாயம் டிசீஸ் வந்து ஃபார்ம் பண்ணணுங்கிறது இல்லை. அது வந்துட்டு நம்ம உடம்புக்கு சொந்தம் இல்லாத இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன சொல்லலாம்? ஃபாரின் பாடி சொல்லலாம். சரியா? ஓகே, இந்த பெத்தஜன் எடுத்தோம்னா, ஓகே, பெத்தஜன் வந்துகிட்டு ஒரு ஃபாரின் பாடியா, ஒரு பெத்தஜன் வந்துட்டு ஃபாரின் பாடியா இருக்கு. சரியா? ஓகே, இந்த பெத்தஜன்ல எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சில மொலிக்யூல்ஸ் காணப்படும். வேற பிளாஸ்மா என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் ஆன்டிஜன். சரியா? அப்ப ஆன்டிஜன் எங்க இருக்கும்? பெத்தஜன் பாடியில இருக்கும். நோயாக்கிட்ட உடம்புல தான் நின்று இருக்க போகுது, ஆன்டிஜன் இருக்கும். சரியா? ஓகே, அந்த ஆன்டிஜன்ல இருக்கிற இந்த பார்ட், இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் என்னன்னு சொல்ல போறோம்? இதான் வந்துட்டு எபிடோப் பண்ணி நீங்க படிச்சுப்பீங்க. சரியா? அப்ப எபிடோப் வந்துட்டு எங்க இருக்கும்? எபிடோப் வந்துட்டு ஆன்டிஜன்ல இருக்கும். ஆன்டிஜன் எங்க இருக்கும்? பெத்தஜன்ல இருக்கும். சரியா? ஓகே, அப்ப இதுதான் ஒரு நார்மலா ஒரு ஃபாரின் பாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ். இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதோட ஃபைட் பண்ண போறதா நம்ம உடம்புக்கு இருக்க செல்ஸ். லிம்போசைட்ஸ் வந்துட்டு என்ன செய்யும்? ஃபைட் பண்ணும். எத்தனை டைப்பான லிம்போசைட்ஸ் இருக்கு? டி செல்ஸ், பி செல்ஸ், அந்த ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுக்கு மேல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்? பெகோசைட்டஸ் செய்யுமா? பெகோசைட்டஸ் செய்ய அது நம்ம பார்ப்போம். என்ன வந்துட்டு பெகோசைட்டிஸ் செய்யுங்கிறத கொஸ்டின் வந்து பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன மெயினான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம பிளட் செல்ஸ் இல்லாம எங்க ஃபார்ம் ஆகும்? போன்ல தான் ஃபார்ம் ஆகும். போன், எலும்பு மச்ச போன் மெரோல வந்துட்டு பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? என்ன பிளட் செல்ஸ் இருக்கு? ஆர்பிசியா இருக்கட்டும், டபிள்யூபிசியா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பிளேட்லெட்ஸா இருக்கட்டும், எல்லாமே எங்க தான் ஃபார்ம் ஆகும்? போன் மேரோக்குள்ள தான் ஃபார்ம் ஆகும். அதுலயும் ஸ்பெஷலா இந்த செஸ்ட் இருக்குதானே, இந்த செஸ்ட்ல இருக்கிற அந்த மார்பு பட்டை ஸ்டர்னம்னு சொல்லுவோம். அதான் மேஜரா பிளட் செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுது. சரியா? டபிள்யூபிசி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டபிள்யூபிசியில் இருக்க என்ன டைப்ஸ் இருக்கு? நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ், லிம்போசைட், அடுத்தது மோனோசைட்.
அந்த லிம்போசைட்டும் எங்க தான் ஃபார்ம் ஆகும்? இங்க போன் மரத்துல ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற லிம்போசைட்ஸ் நம்ம கழுத்துக்கு கீழே இந்த சரியா ஒரு கிளாண்ட் இருக்கு. என்ன கிளாண்ட்? தைமஸ் கிளாண்ட். அந்த தைமஸ் கிளாண்டுக்கு போயிட்டு மெச்சூர்ட் ஆயிடுச்சுண்டா, தைமஸ் கிளாண்டுக்கு போயிட்டு மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன செல்லுன்னு சொல்லுவோம்? டி லிம்போசைட்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம போன்லயே இருந்துட்டு மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா பி செல்ஸ் சொல்லுவோம். அதான் முக்கியமான டிஃபரன்ஸ். சரியா? அதை தாண்டி அந்த பி செல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இந்த ஓகே நம்ம பார்ப்போம். இதோட ஃபைட் பண்ண போற ஆகள் தான் நம்ம டி செல்ஸ் பி செல்ஸ். பி செல் டி செல்ஸ். இதுல மேஜர் டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த பி செல்ஸ்ல ஆன்டிஜன் ரிசெப்டர்ஸ் வந்துகிட்டு ஒரு Y ஷேப்ல இருக்கும். சரியா? Y ஷேப்ல இருக்கும். டி செல்ஸ்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது டி செல் இது பி செல். அப்ப இதுல பேர் என்ன? ஆன்டிஜன் ரிசெப்டர். சரி, ஏன் இவர் தான் வந்துட்டு இவரோட பைண்ட் பண்ண போறாரு. அப்ப இவரை அந்த ரிசெப்ட் பண்ற என்ன ரெசிபியன் பண்றாள், அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஆள் இவர் வந்துட்டு இவர் தான். நம்ம பாடியில இருக்கிற ஆர்பிசி சரி லிம்போசைட்ஸ்ல இருக்கிற இந்த ஆன்டிஜன் ரிசெப்டர். இதை சொல்லும் ஆன்டிஜன் ரிசெப்டர். நோயாக்கி எதிரி வாங்கி மூலப்பொருள்னு சொல்லுவாங்க ஆன்டிஜன் ரிசெப்டர். சரி, பிறப்பொருள் எதிரி ஆக்கியன. பிறப்பொருள் எதிரி யாக்கி வாங்கி மூலப்பொருள். சரியா? அப்ப இங்கே காணப்படுறது மாதிரி தான் காணப்படும். சரியா? ஓகே. அப்ப இது வந்துகிட்டு என்ன செய்ய போகுது? ஒன்று இதோட பைண்ட் பண்ணலாம், அப்படி இதோட பைண்ட் பண்ணலாம். சரியா? பைண்ட் பண்ணி என்ன செய்யும்? இது வந்துட்டு கில் பண்ணும். அது என்ன மாதிரி கில் பண்ணுங்கிறத நம்ம என்ன செய்வோம்? பிறகு பார்ப்போம். சரியா? ஓகே. இதுல அந்த முக்கியமான இம்யூனிட்டி போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இது அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு முதலாவது கிளியரா இருக்கணும். எபிடோப்னா என்ன? சரி. ஆன்டிஜன் என்ன? ஆன்டிஜன் பிற பொருள் எதிரி ஆக்கி. சரியா? ஓகே. இதுல வந்துட்டு ஆன்டிபாடி என்ன படிச்சிருப்பீங்க? பிற பொருள் எதிரி ஆன்டிபாடி. அப்படியே ஆன்டிபாடி என்ன? ஓகே. பெதிரனுக்கு எதிராக போய் ஃபைட் பண்ண போற ஆள் வந்துட்டு யாரு? ஆன்டிபாடி. அப்ப இங்க படிச்சீங்க இந்த பி செல்ஸ் தான் ஃபைட் பண்ண போகுது. எதுக்கு மேல ஃபைட் பண்ணும்? ஆன்டிபாடிஸா பி செல்ஸா? இந்த செல்ஸா? ரைட். பி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டும் வந்துட்டு ஒர்க் பண்ற மெத்தட் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். இது வந்துட்டு இதோட பைண்ட் ஆகும் தானே. இதோட பைண்ட் ஆகிடுச்சுன்னா டி செல்ஸ் வந்து என்ன செய்யும்? ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆகினோடனே இது போய் டிரெக்ட் என்ன செய்யும்? பெத்தஜனை கில் பண்ணும். ஆனா இது வந்துட்டு இதோட பைண்ட் பண்ணிச்சுன்னா இது வந்து டிரெக்டா போய் கில் பண்ணாது. பைண்ட் பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிஜன் ரிசெப்டர்ஸ் என்ன செஞ்சிட்டு டிட்டாச் பண்ணிட்டு. சரி, அவர் உடம்புல இருக்கிற எல்லா ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜன் ரிசெப்டர்ஸையும் என்ன செய்யும்? இந்த மாதிரி வை ஷேப்ல வர ஷேப்ல இந்த மாதிரி நார்மலா காட்டுறேன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சு ஃபர்ஸ்ட்டுக்கு டிட்டாச் பண்ணும். சரி, அப்ப டிட்டாச் பண்ணா இப்ப என்ன செய்யும்? இந்த ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜன் ரிசெப்டர்ஸ் மட்டுமே செய்யும். இந்த மாதிரி ஒரு ஒரு அது மட்டும் தனியா வரும். இதைத்தான் நின்று செல்ல போறோம் நம்ம ஆன்டிபாடிஸ். சரியா? ஆன்டிபாடிஸ். அப்ப ஸ்பெஷல் பேசிக்கலி ஆன்டிபாடிஸ்ங்கிறது என்னது? பி செல்ஸுக்கு மேல இருக்கிற ஆன்டிஜன் ரிசெப்டர்ஸ் தான். சரியா? அதுலயும் சொல்லுவாங்க the soluble form of antigen receptors of B cells. இதுல வந்து கொஞ்சம் என்ன லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் இதெல்லாம். சரி, அப்ப அதுதான் என்ன ஆன்டிபாடி. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப இந்த டி செல்ஸ் போய் டிரெக்டா கில் பண்ணும். இந்த பி செல்ஸ் போய் டிரெக்டா என்ன செய்யாது? கில் பண்ணாது. இதை டிட்டாச் பண்ணி விட்டோம்னா இந்த ஆன்டிபாடிஸ் தான் போய் என்ன செய்யும்? இதை கில் பண்ணும். அந்த இந்த ஆன்டிபாடிஸ் போய் கில் பண்றதை கில்லிங் என்று சொல்ல மாட்டாங்க. அதை நியூட்ரலைஸ் என்று சொல்லுவாங்க, நடுநிலைப்படுத்தும் சொல்லுவாங்க. இது வந்து அந்த லிக்விட் ஃபார்ம் தானே. இந்த லிக்விட் ஃபார்ம்ங்கிறத என்ன செய்யாது? டிரெக்டா போய் கில் பண்ணா நியூட்ரலைஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம டிஃபரன்ஸ் எல்லாம் டீடைலா பார்ப்போம். சரியா? எவ்வளோத்தையும் நோட் பண்ணிடுங்க. ஆன்டிஜன் அதாவது பிற பொருள் எதிரி. ஆன்டிபாடி என்ன? பிற பொருள் எதிரி.
ஆன்டிஜன் என்றா பிற பொருள் எதிரியாக்கி. பேத்தஜன் என்ற நோயாக்கி. சரி. நம்ம இப்ப பேசிக்ல இருந்து வருவோம். அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். நம்ம முதலாவது இம்யூனிட்டி எத்தனை டிவைட் பண்ணலாம்? ரெண்டு. ஒன்று எக்வயர்ட், அடுத்தது இன்னேட். இதான் எக்வாய்டுக்கு இன்னும் ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. என்ன எக்வாய்டு இம்யூனிட்டி, அடுத்தது அப்படி இல்லாட்டி ஓகே இன்னேட் இம்யூனிட்டி என்ன என்ன மீனிங்? ஜென்ரலுங்கிறத விட இங்க என்ன மீனிங்டா இன்போன், அந்த பிறக்கக்குள்ளே அது என்ன இருக்கும் அது இருக்கும். சரியா? எக்வாய்டுண்டா பிறக்கக்குள்ள இல்ல, ஆஃப்டர் லைஃப் பிறந்ததுக்கு பிறகு என்ன செய்யுது எக்வயர் பண்ணிக்கொள்ளும். சரி, அந்த அந்த பெட்ரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகினதுக்கு பிறகு என்ன செய்யற பாடியில டெவலப் ஆகுற, அதால என்ன சொல்றாங்க எக்யூர்டுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், இந்த காலப்போக்கில் அந்த ஒவ்வொரு பெட்ரியனுக்கு ஏற்ற மாதிரி எடப்ட் ஆகிக்கொள்ளும் உடம்பு, அதால எடப்டிவ் யூனிட்னு சொல்லுவாங்க. இசைவாக்க நிற்கிறாங்க. எடப்டிவ் யூனிட். சரியா? இந்த ரெண்டுல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன இங்கிட்ட நம்ம எதுங்க பிரிப்போம்? ரெண்டா பிரிப்போம். ஒன்று இல்ல நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் நம்ம அதை தான் பிரிப்போம். சரியா? அதுல தான் ஒரு டைப்பா பிரிவோம். இது வந்துகிட்டு முதலாவது எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ், இன்டர்னல். ஓகே, அது மாதிரி இதை எப்படி பிரிப்போம்? நீங்க சொன்ன மாதிரி நெச்சுரல் பிரிப்போம், பட் அது லாஸ்டா பிரிப்போமா? அதை வந்துட்டு எக்டிவ் பெசிவ் நெச்சுரல் ஆர்டிஃபிஷியல் நம்ம லாஸ்டா பிரிப்போம். பேசிக்கலா என்னென்ன பிரிப்போம்னு பாத்தீங்கன்னா டி செல்ஸ் வந்துகிட்டு மெயினா ஒர்க் பண்ணக்கூடிய இம்யூனிட்டின்னு படிப்போம். அடுத்தது பி செல்ஸ் வந்துட்டு மெயினா அதுல வந்து மெயின் கேரக்டரா அறிவிப்பாங்க பி செல்ஸ், அந்த மாதிரி பிரிப்போம். டி செல்ஸ் அங்க வந்துட்டு மெயின் கேரக்டரா இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லுவோம்? செல் மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். களத்தடுப்பாற்றலுக்குரிய. பி செல்ஸ் வாருது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த பி செல்ஸ் வந்துட்டு அந்த ஆன்டிபாடி வந்துட்டு சொல்யூபிள் ஃபார்ம் தானே. அந்த பி செல்ஸ் மொத்தமாவே அந்த லிக்விடோட தொடர்பானது. சரியா? நார்மலா அந்த பிளட்ல இருக்கிற என்னது அந்த இன்ஃபெக்ஷன்ஸோட ஃபைட் பண்ண போறது, பிளாஸ்மா, இன்டெஸ்டீசியம், அந்த மாதிரி லிக்விடோட சம்பந்தமான இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் யாரு மெயின் கேரக்டரா இருப்பாரு? பி. அதனால அவருக்கு நேம் சொல்லுவாங்க ஹியூமோரல் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இங்க செல் மீடியேட்ங்கிற மாதிரி இங்க ஹியூமோரல். சரியா? உடல்நீருக்குரிய. உடல்நீர்ண்டா என்னது? அந்த நீரோட சம்பந்தமானது. சரி, அப்ப லிக்விடோட சம்பந்தமானது பி செல்ஸ். லிக்விட் இல்லாம அந்த டிஷ்யூல வர இன்ஃபெக்ஷன் ஃபைட் பண்றது இந்த டி செல்ஸ் வரப்போகுது. சரியா? ஓகே. எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் என்ன எக்ஸாம்பிள்ஸ் தராங்க? நார்மலா இப்ப நம்ம பிறக்கக்குள்ளேயே முதலாவது எக்ஸ்டர்னல் இருக்கிற முதலாவது ஒரு ப்ரொடெக்ஷன் தான் நம்ம ஸ்கின். சரியா? அது வந்துட்டு என்னது பிறந்து பிறகு வரது இல்லையே, ஸ்டார்ட்லயே இருக்க போறது. இங்க இருக்கிறது இல்லை, டிஸ்கஸ் பண்ண போற எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே பிறந்ததுல இருந்தே இருக்கிறது. முதலாவது ஸ்கின். அடுத்தது வந்துகிட்டு மியூக்கஸ் மெம்ப்ரேன். நம்ம மியூக்கஸ் மெம்ப்ரேன். அடுத்தது வந்துட்டு செக்ரேஷன்ஸ் என்ன, சில சில செக்ரேஷன்ஸ். என்னென்ன செக்ரேஷன்ஸ் வரும்? அதுக்குள்ள வர ஒரு செக்ரேஷன் தான் மியூக்கஸ். சரியா? மாறி இதுல மியூக்கஸ் எழுதுறல, இது மியூக்கஸ் மெம்ப்ரேன், இது வேற, இந்த மியூக்கஸ் வேற. சரியா? வேற நமக்கு தெரியும் ஸ்வெட் இருக்கு, அடுத்தது செலைவா இருக்கு, வேற டியர்ஸ் கண்ணீர். சரியா? மொத்தமா இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? என்ன என்சைம் ஒன்று இருக்கும். என்ன என்சைம்? லைசோசைம். சரியா? லைசோசைம். ஸோ லைசோசைம் என்னது?
என்ன மாதிரி ஒர்க் பண்ணும் லைசோசைம்? பாக்டீரியல் செல் வால்ஸ் என்ன செய்யும்? லைசிஸ் பண்ணும். பாக்டீரியோட செல் வால். சரி, இதுதான் நார்மலான இது. ஓகே, இப்போ இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். நார்மலாக டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இன்டர்னல் என்ன எக்ஸாம்பிள்ஸ்? ஃபெகோசைட்ஸ். அடுத்து வந்துக்கிட்டு என்கேசிஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ். வேற இயற்கை கொள்ளும் கலங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு திறந்து விழுங்கி கலங்கள், பெருந்தின்புலியங்கள், பெருந்து என்டி மைக்ரோபியல் புரோட்டீன்ஸ். சரியா? நுண்ணங்கி எதிர்ப்பு புரதங்கள். இதுல ரெண்டு என்ன எக்ஸாம்பிள்? இன்டர்ஃபெரான், காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன். சரியா? இந்த காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன்ல வர ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது? இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். சரியா? என்ன இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்? அந்த என்ன சும்மா ஒரு கையில ஒரு சின்ன ஒரு ஊசல் குத்தினா அங்க என்ன நடக்கும்? ஒரு சிவந்த மாதிரி வீங்க மாதிரி வரும். அந்த ஒரு ப்ரொசஸ் என்ன சொல்லுவோம்? இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அலர்ச்சி தர தூண்டிப்பேன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த ட்வீட் எடுங்க. கொஸ்டின் நம்பர் 16, 17 ரெண்டையும் செய்யுங்க. இதுதான் சார். கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் செகண்டா? ஓகே, சரி பார்ப்போம் என்னன்னு. சொன்னீங்களா கொஸ்டின் நம்பர் 16க்கு என்ன ஆன்சர் வருது? செட்ல போடுங்க. சரி பார்ப்போம் என்ன. ஓகே, முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் வந்துக்கிட்டு இந்த இன்னேட் இம்யூனிட்டி, எக்வயர்ட் இம்யூனிட்டி ரெண்டுக்கும் இடையில சில சில டிஃபரன்ஸ் தெரிஞ்சிக்க. சரியா? முதலாவது டிஃபரன்ஸ் தான் நான் என்ன சொல்லிட்டேன். இது வந்துட்டு ஸ்டார்ட்லேயே பிறப்புகளே வந்துட்டு இருக்கும் இன்னேட் இம்யூனிட்டி டியூரிங் பர்த். அது வந்துட்டு ஆஃப்டர் பர்த். சரியானே? அந்த மாதிரி வரும். வேற ஓகே, இந்த இன்னேட் இம்யூனிட்டி வந்துட்டு ரெண்டுலேயும் இருக்கும். வெர்டிபிராஸ்லேயும் இருக்கும், இன்வெர்டிபிராஸ்லேயும் இருக்கும். இந்த எக்வயர்ட் வந்துட்டு யாருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்? வெர்டிபிராஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக். இது வந்து உள்ளந்தண்டுகளுக்கு மட்டும் இருக்கு. சரியா? நார்மலா இந்த ஸ்கின்
எல்லாம் நார்மலா எல்லாருக்கும் இருக்கு தானே. நிஜாரியா கட்டாலும் ஸ்கின் ஒன்று இருக்க போகுது. வேற என்ன ஒரு அனலியா கட்டுறீங்கன்னா அங்கே இருக்கும் ஸ்கின் ஒன்று இருக்கும் மேல அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரெண்டுக்கும் இருக்கும். வெர்டிபிரேஸ் அடுத்து இன்வெர்ட். ஓகே, அதுலயும் வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல். சரி, அதுல சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு பெரிய ஒன்று வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போறது யாரு? எக்ஸ்டர்னலியா இன்டர்னலியா? எக்ஸ்டர்னல். அப்ப அதால நம்ம அவருக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். சரியா? இன்டர்னலுக்கு செகண்ட் லைன் டிஃபென்ஸ், இரண்டாம் வரிசை பாதுகாப்பு. சரியா? ஓகே. இது வந்துகிட்டு ஒர்க் பண்றதுக்கு இவருக்கு இப்ப ஒரு ஸ்கின் வந்துகிட்டு ஒரு பாக்டீரியால இருந்தும் ப்ரொடெக்ஷன் தரும், ஒரு வைரஸ்ல இருந்தும் ப்ரொடெக்ஷன் தரும், எல்லாத்துல இருந்தும் ப்ரொடெக்ஷன் தரும். சரியா? இப்ப அவருக்கு தேவையா இப்ப ஒரு பாக்டீரியா வர்றது, இது பாக்டீரியாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணுமா? இல்ல, ஜஸ்ட் நார்மலா என்ன வந்தாலும் அதை செய்யும், ப்ரொடெக்ட் பண்ணும். சரியா? பட் இவங்க அப்படி இல்லை. இன்டர்னல் வந்துட்டு பிகோசைட்ஸ் அந்த பிகோசைட்ஸ் வந்துட்டு அதை கில் பண்ணணும்னா முதலாவது அவருக்கு என்ன செய்யணும்டா, ஓகே இது வந்துகிட்டு நம்மளோட ஓன் செல் பாடி இல்லைங்கிறத இவர் என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப இவருக்கு செல் ஐடென்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு. சரியா? செல் ஐடென்டிபிகேஷன் இருக்கு. ஸோ இவருக்கு செல் ஐடென்டிபிகேஷன் இருந்துச்சுன்னா இவருக்கு செல் ஐடென்டிபிகேஷன் கட்டாயம் இருக்கு. ஏன் அவரை மொத்தமா ஒர்க்கே அதுதான். சரியா? செல் ஐடென்டிபிகேஷன் இருக்கு. ரெண்டையும் இன்னும் ஒன்று இருக்கு, இந்த ஸ்பெசிபிக் பெத்தஜன் ஸ்பெசிபிக்ங்கிறது. சரியா? இவர் வந்துட்டு செல் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன வைரஸா பாக்டீரியாங்கிறத செல்ல வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். பட் கடைசியா காட்டப்படுற ரெஸ்பான்ஸ் வந்து என்ன செய்யும், போய் பில்லிங் அளிக்கும். பாக்டீரியா இருந்தாலும் சரி வைரஸா இருந்தாலும் சரி என்ன செய்யும், பில்லிங் அளிக்கும். இவர் அப்படி இல்லை, இவர் ஒவ்வொரு பெரியஜனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ரெஸ்பான்ஸா காட்டுவார். சரி, அப்ப இது வந்துட்டு ஸ்பெசிபிக், குறிப்பிலக்கானது. இவர் வந்துட்டு நான் ஸ்பெசிபிக்கா. இந்த செல் ஐடென்டிபிகேஷனையும் அந்த ஸ்பெசிபிக்கையும் குழப்பிக் கொள்றது இல்லை. சரியான? இவர் வந்துட்டு ஸ்பெசிபிக் தான். சரி, இவர் வந்துட்டு செல் ஐடென்டிஃபை பண்ணும் பட் நான் ஸ்பெசிபிக். அவர் செல் ஐடென்டிஃபை பண்ணும் பட் ஸ்பெசிபிக். சரியா? அவ்வளோதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு அப்படியே கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து 16 ஸ்பெசிபிக் என்று சொல்றாங்க. என்ன? குறிப்பான துலங்கல்களை காட்டும். ஸ்பெசிபிக் ரெஸ்பான்சஸ் டு ஃபாரின் பாடிஸ் என்டரிங் த பாடி. அது வந்துட்டு இன்னேட் இம்யூனிட்டி இல்லை தானே, ஸ்பெசிபிக் இல்லை. இன்னேட் இம்யூனிட்டி வந்துட்டு ஸ்பெசிபிக் இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு wrong. செகண்ட் வந்துட்டு ஏன் சொன்னீங்க? டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் இவெண்ட் இட் கேன் ப்ரொவைட் இமீடியட் ஆர் வெரி டிலேட் ப்ரொடெக்ஷன். இதுல வந்துட்டு யாரு ஸ்லோவான ப்ரொடெக்ஷன் தருவாரு? இவர். இவர் வந்து ஸ்லோவான ப்ரொடெக்ஷன் பட் என்னது அந்த ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். சரியா? அந்த வைரஸ் அந்த வைரஸுக்கு என்ன செய்யணுமோ அந்த வைரஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், ரெஸ்பான்ஸை காட்டும். பட் இவங்க அப்படி இல்லை. இவங்க டக்குன்னு என்ன ஒரு டிரெக்டா என்ன இமீடியட்லி ப்ரொடெக்ஷன் வந்து தரும். பட் அந்த ஸ்பெசிஃபிக் வந்து இருக்காது. ரெண்டுலயும் ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, அடுத்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இன்னொரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் தான் இது வந்துட்டு என்ன இருக்கும், மெமரிக்கல் என்னது இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்கு. இவருக்கு இருக்குமா அப்படி? இல்ல. ஒவ்வொரு தரம் வர வர ஒவ்வொரு தரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்டாக் பண்ணணும். இவங்க அப்படி இல்லை, ஒரு ப்ராசஸ் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் தரம் அட்டாக் பண்ணணும். அடுத்த தரம் வந்தாங்கன்னா மெமரி, அந்த மெமரியில இருந்து என்ன இமீடியட்டான ரெஸ்பான்ஸும் கொடுக்கும், ஹியூஜான ரெஸ்பான்ஸும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைமை விட இந்த டைம் நல்லா அட்டாக் பண்ணும், அடுத்து ஸ்பீடா அட்டாக் பண்ணும் அடுத்த சட்டத்தை விட. சரியா? பட் இது வந்துட்டு இதை விட ஸ்லோ குறைதான் அது. அந்த ஃபர்ஸ்ட் டைமை விட கம்பேர் பண்ணக்குள்ள அதுக்கு ஸ்பீடா இருக்கும். சரியா? தேர்ட் வந்துகிட்டு it is found on both vertebra and invertebrate. Third தான் ஆன்சர். ஃபோர்த் வந்துகிட்டு பெகோசைட்டிக் செல்ஸ் in cases participate in the first line of innate immunity. ஓகே, இது ரெண்டு வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாங்க, முதலாம் வரிசைன்னு சொல்றாங்க. தெரியாது இல்ல, அது ப்ரோ. Lysosome in saliva participate in the first line of innate immunity by destroying the cell wall of fungi. என்ன அதுல வந்துகிட்டு பங்கைன்னு சொல்றதான் ப்ரோ. பாக்டீரியான்னு சொல்லியிருந்தாங்க, அது அது சரியா இருக்கு. சரி, அப்ப அதை மார்க் பண்ணுங்க. பங்கைங்கிறத மார்க் பண்ணிட்டு என்னது பாக்டீரியான்னு எழுதுங்க.
ரைட். இப்போ இதை தாண்டி இன்னும் சில சில விஷயங்கள் ஸ்கின்ல என்ன இருக்கு மெயினா? கேரட்டின் இருக்கும் என்ன? கேரட்டின் வந்து ட்ரைனஸை அவாய்ட் பண்ணும். வேற அந்த மல்டி லேயர்ஸ் இருக்கும். மோர் தென் ஒன் லேயர், மல்டி லேயர். சரியா? மியூக்கஸ் மெம்பரேன்ல எங்கெங்க காணப்படும் சொன்னீங்கன்னா போதும். எங்கெங்க இருக்கும் மியூக்கஸ் மெம்பரேன்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கும். வேற டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கும். வேற ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்கும். மோஸ்ட் அந்த ட்ராக்ட் இல்லைங்கன்னா சரி. சரியா? ஓகே. அப்போ அடுத்தது பார்க்க வேண்டியது இந்த ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்கணும். பெகோசைட்ஸ், என்கேசிஸ், ஏஎம்பிஸ் பற்றி பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எஸ்ஏ கொண்டு வரதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? ஏன் பார்த்தீங்கன்னா 2021 2021 என்ன எஸ்ஏ இன்வெர்டிபிரேஸை பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க எதை எழுதணும்? எக்ஸ்டர்னல் எழுதணும், இன்டர்னல் எழுதணும், அதுல இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸும் எழுதணும். பெரிய ஒரு எஸ்ஏ வரப்போகுது. ஒரு எஸ்ஐக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? 37. ஒரு எஸ்ஐக்கு 150 மார்க்ஸ் தான். சரியா? ஒரு எஸ்ஐக்கு 150 மார்க்ஸ். ஸோ 37 பாயிண்ட்ஸுக்கு படி 4 சார் 148. சரியா? இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எழுதினா 2 பாயிண்ட்ஸ் இல்லை, இந்த 37 பாயிண்ட்ஸை விட நீங்க எக்ஸ்ட்ராவா எத்தனை பாயிண்ட் எழுதினாலும் எத்தனை மார்க்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸ்ட்ராவா 2 மார்க்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து தான் என்ன +2 150 வரும். சரியா? இதுக்குள்ள 37 பாயிண்ட்ஸ் எழுதலாம் நமக்கு. இல்ல, இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்ல இருக்கிற ஈவெண்ட்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அது நம்ம என்ன படிக்கல அது பார்ப்போம். சரியா? மற்ற இதுகள் எல்லாமே குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் டிஃபென்ஸ், ஐடென்டிஃபிகேஷன், நான் ஸ்பெசிஃபிக். இதுல இருக்கிற 2 டைப் எழுதுற ஸ்கின் இருக்கிற எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ். சரி, அப்ப வந்துட்டு கட்டாயம் எத்தனை கூட போகும்? 37 கூட போகும். முதலாவது அப்ப நீங்க எஸ்ஏ வாசிச்ச உடனே உங்களுக்கு வழங்கணும். ஓகே, நம்ம இவ்வளவு பெரிய ஒரு எஸ்ஏ அந்த புக்ல இவ்வளவு பெரிய ஒரு கண்டென்ட் இருக்கு, இவ்வளவு நம்ம எழுத போறோம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வர முடிக்கணும்ங்கிறது நமக்கு வழங்கணும். சரி, அப்ப அதுக்கு அதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றோம். ஓகே, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில் எழுத போறோமா, இல்ல மேலோட்டமா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லி போறோமாங்கிறத அந்த ஹோல்ல இருந்துட்டு கொஸ்டினை பொறுத்துதான் நம்ம டிசைட் பண்றதா. சரியா? ஓகே, வருது. தேங்க்யூ. அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? நார்மலா எழுதிட்டு போகணும். அப்ப அந்த அந்த இயர் வந்துகிட்டு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸுக்கு கொஞ்சம் தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு 6 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். சரி, அந்த ஸ்கீமை பார்த்து போட்டு நீங்க இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸுக்கு அப்படியே ரெடி ஆகுற இல்ல. இப்ப அடுத்த எஸ்ஐக்கு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை பத்தி மட்டும் தனி எஸ்ஐ கேட்டிருந்தாண்டா அது வந்துட்டு நல்ல டீட்டெயிலா என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி, அப்ப நீங்க உங்களுக்கு ஸ்கீம் வந்துகிட்டு ஓகே ஒரு ஐடியாக்கா தான் நீங்க பாஸ்ட் பேப்பருடைய ஸ்கீமை பார்க்கணும். பட் நீங்க ரெடி ஆகக்குள்ள இதை பார்க்கணும். ரிசோர்ஸ் புக்கை பார்த்து ரிசோர்ஸ் புக்ல நிற்குங்கிறத அப்படியே ஃபுல்லா ரெடி ஆகும். சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்னத்தை பார்க்கணும்? இன்டர்னல் டிஃபென்ஸ்ல இருக்கிற இந்த பெகோசைட்ஸ், என்கேசிஸ், ஏஎம்பி அதெல்லாம் பார்ப்போம். சரியா? அது பார்க்கறதுக்கு முதல் அடுத்த கொஸ்டின் செய்யும். எக்வாட் இம்யூனிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் எக்வாட் இம்யூனிட்டி? எத்தனை ஆன்சர்? 5வது. ரைட். 5வது வந்துட்டு என்னது? பெருந்தின் குழியங்கள். மைக்ரோஃபேஜஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்டமின். மைக்ரோஃபேஜ் வந்துட்டு எதோட சம்பந்தமான இன்னேட் இம்யூனிட்டியோட. அப்படி டிரெக்டா நம்ம அதுக்கு போடலாம். மிச்ச ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் என்னண்டு. ஷோயிங் ஸ்பெசிபிசிட்டி ஃபார் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ். சரிதானே? அது வந்து ஸ்பெசிபிசிட்டி காட்டும், செல் ஐடென்டிஃபிகேஷனும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். பீயிங் ஃபவுண்ட் ஒன்லி இன் வெர்டிபிரைஸ். சரியா? ஓகே, வெர்டிபிரைஸ்ல மட்டும் தான் இருக்கு. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். ஓகே, நார்மலா இவருக்கே இருக்குண்டா செல் ஐடென்டிஃபிகேஷன் தான் என்ன செல்ஃப் நான் செல்ஃப் அவருக்கு கட்டாயம் இருக்கு. எபிலிட்டி டு ஹேவ் மெமரி, அப்ப அதுவும் இருக்க போகுது. ஸ்டிமுலேட்டிங் மைக்ரோஃபேஜஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்டமின். ஓகே, அந்த பாயிண்ட் வந்துகிட்டு சரி, பட் அது எதுக்குரிய பாயிண்ட்? இன்னேட் இம்யூனிட்டிக்கு ஒரு பாயிண்ட், அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் போல. ஓகே, சரி. அப்ப நம்ம அடுத்த இந்த இன்டர்னல் டிஃபென்ஸ்ல வர ஒரு எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். முதலாவது இந்த பெகோசைட்ஸ். பெகோசைட்ஸை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்தோம். தின்குழிய கலங்களை பத்தி என்ன பிளட் வெசல்ஸுக்குள்ள இருக்கக்குள்ள இந்த மோனோசைட்ஸ் வந்துகிட்டு தின்குழிய கலங்கள் செய்யாது, அந்த மாதிரி பார்த்தோம். பெகோசைட்ஸ் செய்யாது. வெளியால வந்து அதுல மோனோசைட்ஸ் பேர் என்ன மாறும்? மிக்ரோபேஜா மாறும். அப்ப அதில் தான் நார்மலா நீங்க என்ன செய்யணும்? அதுலயும் வந்துகிட்டு அந்த பெகோசைட்டிக் பொட்டன் பார்த்தோம், தின்குழிய ஆற்றல்.
பெகோசைட் பொட்டன் அது வந்து யாரு கூட ஓகே முதலாவது பெகோசைட் செல்ஸ் தென்குழிய கலங்கள் தென்குழிய கலங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் என்னென்ன மெக்ரோபேஜ் நியூட்ரோபேஜ் மெக்ரோபேஜுக்கு பெருந்தின் குழியங்கள் இதுல வந்துட்டு யாருக்கு கூட மெக்ரோபேஜுக்கு தான் அந்த பெகோசைட்டிக் பொட்டன் வந்துட்டு கூட தென்குழி ஆற்றல் வந்துட்டு கூட இருக்கும் பெகோசைட் மெக்ரோபேஜ் ஓகே இவர் என்ன செய்வார் டிரெக்டா அதை போய் விழுங்கி சாப்பிட்டு அழிப்பாரு ஸோ அதை ஆக்டிவ் பண்றதுக்கு என்ன செய்யணும் முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த செல்ஸ் அதை வந்துட்டு நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் காமனா பார்த்துட்டோம் என்ன செல் ஐடென்டிஃபிகேஷன் வரும் ஓகே அவ்வளோதான் அதுல பெருசாக செல்ல வேண்டியது இருக்குது அடுத்தது என்னது நிசிரல் கீழே செல் சரியா ஓகே அதை பார்ப்போம் நான் நிசிரல் கீழே செல்ஸை பார்க்கறதுக்கு நம்ம முதலாவது ரெண்டு செல்ஸ் எடுப்போம் சரியா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஹெல்த்தி செல் சரி இது ஒரு ஹெல்த்தி செல் ஹெல்த்தி நார்மலான செல் அடுத்தது வந்து ஒரு கேன்சர் செல் சரியா கேன்சர் செல் தான் அந்த சிறப்பு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒரு டிஃபார்முக்குள் ஆயிட்டு சரியா அந்த கேன்சர் செல்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டி வைரஸ் இன்ஃபெக்டட் செல்னு சொல்லலாம் சரியா வைரஸ் இன்ஃபெக்டட் செல் ஓ கேன்சர் செல் இது வந்துட்டு நார்மல் செல் சரியா ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது என்ன நேச்சுரல் கில்லர் செல்ஸ் சரியா நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஸோ ஓகே என்கேசி ஓகே என்கேசி வந்துக்கிட்டு எதை அழிக்க போகுது இந்த வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் அழிக்கும் சரியானே எதை அழிக்காதுன்னு பாத்தீங்கன்னா டிரெக்டா வைரஸ் அழிக்காது சரியா வைரஸ் வந்து என்ன செய்யும் வைரஸ் வந்து நார்மலா வெளியால இருக்கும் இந்த மாதிரி வைரஸ் இருக்கும் சரியா வெளியால இருக்க ரெப்ளிகேட் பண்ணுமா வைரஸ் வைரஸ் வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணாது ஸோ எப்போ ரெப்ளிகேட் பண்ணும் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யும் வைரஸ் லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும் சரியா லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண போகுது ஸோ என்கேசி வந்துட்டு என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா டிரெக்டா அந்த வைரஸை போய் ஃபைட் பண்ணாது வைரஸோட போய் ஃபைட் பண்ணாது எதோட ஃபைட் பண்ணும் வைரஸ் இன்ஃபெக்டட் செல்லோட போய் என்ன செய்யும் ஃபைட் பண்ணி இந்த செல்லை வந்துட்டு அழிக்கும் கில் பண்ணும் சரியா அது கில் பண்றதுக்கு என்ன செய்யணும் முதலாவது அந்த செல்லை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் சரியா அப்ப வந்து இது என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பொடி செல் தானே முதலாவது இந்த பொடி செல்லையே என்ன செல் ஐடென்டிஃபை பண்ணுது ஃபொரின் பொடி என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுது ஏன் இன்ஃபெக்டட் ஆகினதால அப்ப என்கேசிக்கும் இந்த இதுக்கும் முதலாவது ஒரு கனெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகணும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகணும் அந்த கனெக்ஷனால திரும்ப என்ன செய்யும் இந்த சிக்னல் மாலிகூல்ஸ் என்ன செய்யும் போய் இந்த செல்ஸை கில் பண்ணும் சரியா அப்ப இதுதான் யாரோட ஃபங்க்ஷன் என்கேசியோட ஃபங்க்ஷன் சரி அப்ப நீங்க ரீட் பண்ணி பாருங்க என்ன சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கட்டாயம் இருக்கணுமா இது வந்துட்டு பைண்ட் பண்ணும் இது வந்துட்டு கெமிக்கலை செக்ரேட் பண்ணும்
சரியா? ஓகே. அடுத்து என்ன, அடுத்து என்ன இருக்கு? கீழே செல்ஸ்க்கு அடுத்தது என்டி மைக்ரோபியல் புரோட்டீன்ஸ், நுண்ணங்கிய எதிர்ப்பு புரதங்கள். அதுல ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள்? ஓகே, காம்ப்ளிமெண்டரி புரோட்டீன்ஸ், அது ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இன்டர்ஃபெரான். சரியா? ஓகே, இப்போ இன்டர்ஃபெரன்ஸ் வந்துட்டு எங்க வருதுன்னு பார்க்கணும் நமக்கு. சரியா? இன்டர்ஃபெரன்ஸ் வந்துட்டு யாரால செக்ரேட் பண்ணும்? ஓகே, இன்டர்ஃபெரோன்ஸ் வந்துட்டு ஒரு செல்ஸ் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செல்ஸ் தான். இதுக்கு மாதிரி என்ன பார்த்தோம்? பெகோசைட்டிக் செல்ஸ் பார்த்தோம், நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தோம், மைக்ரோஃபைல்ஸ் பார்த்தோம், எல்லாமே செல்ஸ். இது வந்துட்டு நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அதுவும் ஒரு செல்ஸ். சரியா? எங்க இருக்கு நேச்சுரல் கில்லர் செல்ஸ்? இது பேசிக்கலி ஒரு லிம்போசைட் தானே. லிம்போசைட்ல ஒரு டைப் தான். இந்த பி செல்ஸ், டி செல்ஸ் மாதிரி இந்த லிம்போசைட்ல ஒரு டைப் தான். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளீன்ல இருக்கு. சரியா? அதை தாண்டி பிளட்ல இருக்குன்னு சொல்றாங்களா? ஸ்பிளீன்ல இருக்கும், பிளட்ல. சரியா? பிளட்ல, அடுத்து லிம்ப் நோட்ல. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பிளட், ஸ்பிளீன், என்கேசி மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்டி மைக்ரோபியல் புரோட்டீன்ஸ். அது ஒரு செல்ஸ் இல்லை. சரியா? அப்ப அதுல ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போறோம் இன்டர்ஃபெரான்ஸ். இந்த இன்டர்ஃபெரான்ஸ் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் இன்ஃபெக்டட் செல் இருக்கு தானே, இந்த செல்லால செக்ரேட் பண்ண போற ஆள் தானே இன்டர்ஃபெரான். சரியா? கேன்சர் இல்லையா? இப்ப நம்ம அதுக்கு தானே ரெண்டும் பார்த்தோம், வைரஸ் இன்ஃபெக்டட் செல் ஓ கேன்சர் செல்னு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது இன்டர்ஃபெரான்ஸ். இன்டர்ஃபெரான்ஸ் யாரால மட்டும் வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்ஸால, வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸால மட்டுமே செய்யும், செக்ரேட் பண்ணப்படும். அது ஒரு மாலிக்யூல்ஸ் தான், புரோட்டீன்ஸ். சரியா? இதால வர புரோட்டீன்ஸ் யாருக்கிட்ட போகும்? பக்கத்துல இருக்கிற நார்மல் செல், ஹெல்தி செல்ஸை நோக்கி போகும். சரியா? போயிட்டு இவரை வந்துட்டு என்னத்துக்கு ஸ்டிமுலேட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா, என்டிவைரல் புரோட்டீன்ஸை செக்ரேட் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணும். என்டிவைரல் சப்ஸ்டன்ஸ். சரியா? அப்ப இது என்னது? இப்ப இது வந்தது என்னது? இன்டர்ஃபெரோன். இன்டர்ஃபெரோன்ங்கிறது என்ன? அது ஒரு டைப் ஆஃப் என்ன புரோட்டீன்? என்ன ஹெடிக்குள்ள பார்த்துருக்கோம்? என்டி மைக்ரோபியல் புரோட்டீன்ஸ், நுண்ணங்கி எதிர்ப்பு புரதம் புரோட்டீன். இது வந்துகிட்டு என்டிவைரல் புரோட்டீன் அல்லது என்டிவைரல் சப்ஸ்டன்ஸ். ரெண்டுக்கும் வைக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு வழங்கணும். சரியா? அப்ப நேச்சுரல் நார்மலான ஒரு செல்ல வந்துகிட்டு எது இன்டர்ஃபெரோன் ஸ்டிமுலேட் பண்ணி எதை செக்ரேட் பண்ண வைக்கும்? என்டிவைரல் சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ண வைக்கும். இந்த என்டிவைரல் சப்ஸ்டன்ஸ் யாரை போய் கில் பண்ணும்? இந்த வைரஸை போய் கில் பண்ணும். சரியா? அப்ப இது மாதிரி இது ஒர்க் பண்ண போகுது. இப்போ நார்மலா உங்களுக்கு கேட்டாங்கடா இன்டர்ஃபெரன்ஸ், வாட் இஸ் இன்டர்ஃபெரன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பாயிண்ட் சொல்லணும் நீங்க? அதாவது இது யார் செக்ரேட் பண்ண போறான்னு சொல்லணும். யார் செக்ரேட் பண்ணுவா? வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ். எங்க போய் டார்கெட் செல்லா ஃபங்க்ஷன் பண்ண போகுது? நார்மல் செல்ஸ்ல போய் டார்கெட் செல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த நார்மல் செல்ல இருந்து கடைசி என்ன ரிலீஸ் பண்ண வைக்க போது? ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ண வைக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்க கட்டாயம் எழுதணும். என்ன இன்டிஃபரன்ஸ் என்ன என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல நம்மளா கேட்பாங்க. சரியா? ஓகே, அப்ப அடுத்து அந்த படத்திலேயே என்ன செய்யுங்க, இன்டிஃபரன்ஸையும் காட்டிக்கொள்ளுங்க இந்த மாதிரி. ஒரு இன்டர்ஃபெரான் வந்துகிட்டு ஒரு ஆல்ரெடி வைரஸ் இன்ஃபெக்டட் ஆயின செல்ல வந்துகிட்டு காப்பாத்துமா? காப்பாத்தாது. அடுத்த நடந்தது நடந்து முடிச்சு, அவர் என்ன அடுத்ததான் என்ன செய்வாரு? அடுத்த செல்ஸை வந்து அடுத்த செல்ஸை காப்பாற்றுவாரு, அடுத்தடுத்த வார இன்ஃபெக்ஷன்ல இருந்து பாதுகாக்கிறது. சரியா? ஓகே, அப்ப அடுத்து என்ன பார்க்கணும்? காம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ்.
கம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸும் அது ப்ரோட்டீன்ஸ் தான் சரியா. நார்மல் எங்க இருக்குன்னு பார்த்தாங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு தானே, பிளட் வெசல்ஸ்ல இருக்கிற பிளாஸ்மா, பிளட் வெசல்ஸ் இருக்கிற பிளாஸ்மால இருக்கும். அதை தாண்டி இந்த செல்ஸ்ல இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன் ரெண்டுலயும் இருக்கும். ஒரு 20 டைப்ஸ் ஆன கம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ் மெம்பரேன்ஸ்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி இங்க பிளாஸ்மாலையும் காணும் இது சரியா. அது வந்துட்டு எனி டைம் இருக்கும். கம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கோ இல்லையோ என்ன செய்யும், நார்மலா இருக்கும். எப்போ ஆக்டிவ் ஆகும், பாக்டீரியாஸ் வந்துச்சுன்னா ஆக்டிவ் ஆகும். அந்த பாக்டீரியாஸ்ல இருக்க அந்த மெம்பரேன்ல இருக்க சில சில கெமிக்கல்ஸால ஆக்டிவ் ஆகும் சரியா. ஆக்டிவ் ஆகி என்ன செய்யும், செக்ரேட் பண்ணப்படும். செக்ரேட் பண்ணப்பட்டு அது என்ன அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது மைக்ரோஃபேஜஸ், செல்ஸ்ல மைக்ரோஃபேஜஸ் இருக்கு தானே பிளட்ல, நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ் இதெல்லாம் இருக்கும் செல்ஸுக்குள்ள. அதை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணும், மைக்ரோஃபேஜஸ் ஆக்டிவ் பண்ணும். அதை தாண்டி இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், பெரிய ஒரு டாபிக்கா, இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் செய்யறாலே யாரு, இவர். அப்ப இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்ல வரும் சரியா. அழைச்சி தரும் இந்த பேர்ல வரும். ஓகே, இப்ப இது ரெண்டு, அந்த ரெண்டு பாயிண்டையும் நம்மளால எழுதுங்க. அதுல என்ன முக்கியமான பாயிண்ட், அது எங்க இருக்குங்கிறது, காம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ் எங்க இருக்குங்கிறது, எங்க இருக்கும், பிளட்லங்கிறத விட பிளாஸ்மா, பிளாஸ்மாலையும் பிளாஸ்மா மெம்பரேன்லையும் சரியா, மெம்பரேன்லையும் இருக்கும். எனி டைம் ஆக்டிவா இருக்குமா, இல்ல, நார்மலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும் செல்ஸ்ல. சரி, அது அந்தந்த பாக்டீரியா வரக்குள்ள நீ ஆக்டிவ் ஆகும். சரி, அந்த பாக்டீரியால இருக்கிற மெம்பரேன்ல இருக்கிற சில சில கெமிக்கல்ஸால ஆக்டிவ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 29 செய்யும். என்ன ஆன்சர், என்ன ஆன்சர் சொன்ன சொல்லுங்க, என்ன ஏ பி அதை மட்டும் சொல்லுங்க, என்ன ஆன்சர். ஓகே, அப்ப ஆன்சரை போடுங்க ஆப்ஜெக்ட்ல. செட்ல போடக்குள்ள அந்த கேமரான்றதுக்கு போடுனா மற்றதுக்கு போடுங்களா. இல்ஹாம் இருக்கிறது போடுங்க. எத்தனாவது, டி மட்டுமா, ஓகே ஓகே. இன்னொரு தரம் கொஸ்டினை வாசிங்க, கொஸ்டினை வாசிச்சு போட்டு இன்னொரு தரம் பாருங்க, ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, ஓ என்ன, ஓண்டா சியும் டியும், ஏன் சி வராது, சொல்லுங்க பாப்பா. ஷாலினி ஆன்சர் போட்டால் சொல்லுங்க, ஏன் சி வராது, எக்ஸ்பிளனேஷன்.
ஏன்னா பின்னுக்கு உங்களுக்கு ஸ்கீம் இருக்கு. சரியா? ஆன்சர் வந்துட்டு போத் தான் கொடுத்துருக்காங்க. இன்கம்பட்டிபிள் ஆர்பிசிஸ். என்ன? ஓகே, அது என்ன சொல்றாங்க? ஒருங்கொட்டாத செங்குருதி கலங்கள் இன்கம்பட்டிபிள் ஆர்பிசிஸ். இன்கம்பட்டிபிள்ண்டா மெச் ஆகாத ஆர்பிசிஸ். என்ன மெச் ஆகாது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு பிஏ கொண்டு கொடுக்குறேன். பிஏ கொண்டு கொடுத்தா மெச் ஆகாது தானே. அப்ப அது ஒரு பொறியின் படியை தானே கன்சிடர் பண்ணும். அப்ப நம்ம அது என்ன, அது ஆன்சர் சரின்னு கொடுக்கலாம் தானே. அப்படிதான் கொடுத்தீங்க. சரியா? அப்படிதான் கொடுத்தீங்க. ஓகே, அப்ப அதுல நீங்க ஹைலைட் பண்ணுங்க ட்ரிகர்ஸ் இம்யூன்ஸ் மெக்கானிசம். அங்க நீங்க செல்ல மாதிரி எல்லாமே நடக்கும் தான். பட் அது வந்துட்டு என்ன சிஸ்டமுக்குள்ள நடக்கிறல்ல, இம்யூன் சிஸ்டத்துக்குள்ள நடக்கிறல்ல. அங்க நடக்கிற அந்த ப்ரொசஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? எக்லூட்டினேஷன் சொல்லுவோம். அங்க ஆன்டிபாடிஸ் டிரெக்டா வந்து என்ன செய்யும்? ஆன்டிஜனோட வந்து அந்த எக்லூட்டினேஷன் ப்ரோசஸ் நடக்கும். இது அந்த இம்யூன் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணி அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. பட் ஸ்டில் என்ன நடக்கும்? அந்த ஃபைட்டிங் ஒன்று நடக்கும் தான். சரியா? இம்யூன் சிஸ்டத்தை மெக்கானிசம் என்ன செய்யாது? ட்ரிகர் பண்ணாது. நிற்பீரண பொறுமையிலேயே தூண்டாது அந்த ஒருங்கொட்டாத செங்குருதி கலங்கள். பட் என்ன, நீங்க பார்க்கணும், ஒருங்கொட்டாத செங்குருதி கலங்கள்னு சொல்றது மெச்சாகாத ஆர்பிசி. ஆர்பிசி தான் சொல்றாங்க. சரியா? ஆன்சர் வந்துட்டு சியும் டியும். மிச்சம் எல்லாமே என்னது? பிற பொருளா கருத இயலும். பொறின் படித்தா கருதலாம். ஓகே, அதுல இன்னொரு தமிழ்ல வந்துட்டு இன்னொரு குழப்பம் மட்டும் இருக்கு. பிற பொருளாக கருதப்பட முடியாது. பிற பொருள் வேண்டா ஃபாரின் பாடிஸ் என்ன? ஓகே, சரியா, ஃபாரின் பாடிஸ். அதுல அடுத்த செய்யுங்க, அடுத்த கொஸ்டின். உள்ளார்ந்த நிலத்தின் நகத்தடை பாதுகாப்பு முறைகளாக கருதப்படுவது இல்லை. இதுனாதான் சார் ஏபி மற்ற ரெண்டுமே இன்டர்னல் டிஃபென்ஸ். அது ரெண்டு தான் எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ். சரி. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணீங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? இம்ப்ளிமெண்டரி ரெஸ்பான்ஸ். சரியா? இம்ப்ளிமெண்டரி ரெஸ்பான்ஸை நீங்க என்ன செய்யுங்க? வளமையா நீங்க செய்யற மாதிரி ஒரு மைண்ட் மேப் பண்ணி கூட எடுத்து வாங்க. சரியா? அடுத்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இம்ப்ளிமெண்டரி ரெஸ்பான்ஸ். சரியா? அது சின்ன ஒரு இதுதான். பட் என்ன, அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்டா நடக்கும்போது நினைவில் வச்சுக்கணும். சரியா? கட்டாயம் நீங்க எதை தான் வாசிச்சு மைண்ட் மேட் எடுக்கணும்? கட்டாயம் நீங்க ரிசோர்ஸ்க்கு தான் வாசிச்சு எடுக்கணும். சரியா? பட் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யலாம்? நெட்ல போய் பார்த்து சில சில டயக்ராம்ஸ் இருக்கு. நல்ல இந்த ஒரு அனிமேஷன் மாதிரி காட்டுறதுக்கு டயக்ராம்ஸ் இருக்கு. அதை போய் ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். பட் லாஸ்டா நீங்க எங்க இருந்தா பாயிண்ட் எடுக்கணும்? ரிசோர்ஸ் புக்ல தான் பாயிண்ட் எடுக்கணும். சரியா? அதை எடுத்துவாங்க. நான் அடுத்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் ரெஸ்பான்ஸை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி. ஓகே, அப்ப அடுத்து நம்ம அதை தாண்டி அடுத்து என்ன பார்க்கணும்? எக்வாடிமிட்டி பார்க்கணும். சரியா? ஓகே, எக்வாடிமிட்டில எத்தனை டைப் இருக்கு? ரெண்டு. ஒன்று ஓகே, டி செல்ஸ் வந்துட்டு மீடியேட் பண்றது செல் மீடியேட்னு சொல்லுவோம். பி செல்ஸ் வந்துட்டு மீடியேட் பண்றது ஹியூமரல் உடனே இருக்கணும்னு சொல்லுவோம். பார்ப்போம் நம்ம என்ன. ஓகே, இம்யூனிட்டின்னு போட தேவையில்ல. டி செல்ஸ் எப்படி காட்டுறேன்? டி செல்ஸை நான் இந்த மாதிரி காட்டுறேன். பி செல்ஸை இந்த மாதிரி காட்டுறேன். Okay.
சரியா? ரெண்டு டிவைட் பண்ணும். அப்ப இங்க அழைக்கிறது எல்லாமே செல் மீடியேட்டட், இங்க அழைக்கிறது எல்லாமே ஹியூமர். முதலாவது ஒரு பெட்டஜன் ஒன்று வருது. பெட்டஜன் இந்த பெட்டஜன்ல என்ன இருக்க போகுது? என்ன செல்லும்? என்டிஜன். இது மொத்தமாக என்டிஜன் செல்லும். அதுல இருக்கிற எபிடோப் தான் என்ன செய்யும்? போய் பைண்ட் பண்ணும். ஸோ அப்ப நான் எபிடோப் மட்டும் ட்ரா பண்றேன். இதுக்கு பிறகு எபிடோப் மட்டும் ட்ரா பண்ண சரியான? எபிடோப் பண்ணா அங்க என்னையும் இருக்கும், அந்த மொத்தமான சக்சஸும் இருக்கும். சரியா? ஓகே, அப்ப இங்கேயும் ஒரு எபிடோப் வருது, இங்கேயும் ஒரு எபிடோப் ஒன்று வருது. சரி, என்டிஜன் ஒரு பார்ட் ஒன்று வருது. ஓகே, இப்போ இது வந்துட்டு என்ன செய்யும்? முதலாவது இதுல போய் பைண்ட் பண்ணும். சரியா? இந்த மாதிரி போய் பைண்ட் பண்ணும். பைண்ட் பண்ணா அது என்ன செய்யும்? அந்த பி செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். சரியான? பைண்ட் பண்ணின உடனே ஆக்டிவ் ஆகாது. போய் அந்த பைண்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்யணும்? சரியான ஓரியன்டேஷன் வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யும்? பி செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். சரியா? சென்சிடைஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்சிடைஸ் பண்ணும். சென்சிடைஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்க மாட்டேது? ரைட், ஓகே. ஆன்டிபாடிஸ் வரும். அது வந்துட்டு ஒரு ப்ரொசஸ்க்கு பிறகு அந்த அந்த இது வந்து நடக்கும். அதுக்கடையில சில ப்ரொசஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இங்க ஒரு ஆன்டிஜன் வந்து ஒரு எபிடோப். சரியா? ஒரு வைரஸ் வரும். ஒரு டைம் ஒரு வைரஸ் மட்டுமா வரும், நிறைய வைரஸ் வரப்போகுது. அப்ப இங்க சென்சிடைஸ் பண்ற இங்க ஒரு பாக்டீரியா, இந்த ஒரு பி செல்ஸை என்ன செய்யணும்? முதலாவது ப்ரொலிஃபரேட் பண்ணணும், செல்ஸால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே போய் வந்துட்டு என்ன செய்யலாம்? சென்சிடைஸ் பண்ணிட்டு இருக்கல என்ன செஞ்சிடும்? அதுக்கடையில எல்லாமே இன்ஃபெக்ட் ஆயிடும். ஜஸ்ட் ஒன்று வாரத்தால இது என்ன செய்யணும்? டக்குன்னு ப்ரொலிஃபரேட் ஆகணும். ப்ரொலிஃபரேட் ஆகி ரெடி ஆகணும். சரியா? எல்லாமே ஒரே டைப்பான செல்ஸா இருக்கும். சரியா? ஒரே டைப்பான செல்ஸ். இதுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த ப்ரோசஸுக்கு? ப்ரொலிஃபரேஷன், முளை வகை பெருக்கம்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ரொலிஃபரேட் ஆகும், அதாவது செல் டிவைட் பண்ணும். மைட்டோசிஸால டக்குன்னு ஒரே டைப்பான செல்ஸா இது செய்யும். எல்லாமே ஒரே டைப்பான செல்ஸ். சரியா? ஓகே, இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கணும். இங்க செல்ஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி வரணும், மறுத்து டிவைட் ஆகணும். சரியா? பட் சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த ஆன்டிஜென் பார்ட் எபிடோப் வந்துட்டு டிரெக்டா போய் இதனோட பைண்ட் பண்ணாது. சரியா? என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடையில இன்னும் ஒரு ஏஜென்ட் ஏஜென்ட் மயோரால் இருக்காரு. இன்னும் ஒரு செல். சரியா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏபிசி, ஆன்டிஜென் பிரசன்டிங் செல் இருக்காரு. சரியா? இவர் என்ன செய்வாருன்னா, முதலாவது இந்த பெருஜென்னை உள்ளுக்கு எண்கள் பண்ணுவாரு, உள்ளுக்கு எடுப்பார். உள்ளுக்கு எடுத்து அவ்வளோத்தையும் என்ன செய்வார்? முதலாவது பிரேக் பண்ணுவார். சரியா? அப்படி என்ன செய்யும்? முதலாவது பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி அதுல இருக்க குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கு தானே, அந்த குட்டி குட்டி பார்ட்ஸை அவரோட சர்ஃபேஸுக்கு மேல என்ன செய்யும்? ப்ரெசென்ட் பண்ணும். சரியா? ப்ரெசென்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த ப்ரெசென்ட் பண்ண இந்த எபிடோப் தான் எதோட போய் பைண்ட் ஆகும்? இதோட போய் பைண்ட் ஆகும். ஏன் டிரெக்டா பைண்ட் ஆகலாம்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன நடக்கும்? இந்த டி செல்ஸ் இந்த இது வந்துட்டு எஃபெக்ட் பண்ணிடும். அதால என்ன செய்யும்? முதலாவது இந்த என்டிஜன் பிரசன்டிங் செல் எடுத்து என்ன செய்யும்? என்கல்ஃப் பண்ணும். என்கல்ஃப் பண்ணி பிரேக் பண்ணும். செல்லுக்குள்ளே வச்சு பிரேக் பண்ணி அதை மொத்தமா இல்லாமக்கிடும். இல்லாமக்கி அதுக்கு என்ன செய்யும்? அவரோட சர்ஃபேஸ்ல ப்ரெசென்ட் பண்ணும். ப்ரெசென்ட் பண்ணி இதோட போய் பைண்ட் பண்ணது பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது? டி செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். சரியா? அப்ப சென்சிடைசேஷன் உயிர்ப்பாக்கல்ல வந்துட்டு இந்த டி செல்ஸும் பி செல்ஸும் வித்தியாசம். சரியானே? மிச்சம் இருக்க போறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தாலும் இதுல இந்த மாதிரி பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இதற்கு இந்த என்டிஜன் பிரசன்டிங் செல்லுங்களோட இருக்கு. சரியா? ஏபிசி. இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சரியா? முதலாவது என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, யாரு விழுங்கி யார் என்கல்ஃப் பண்றதுன்னா முக்கியமான ஆறு சொல்லுவாங்க, மிக்ரோபேஜஸ். மிக்ரோபேஜ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அதை தாண்டி ஒரு பி செல்ஸ் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை செய்யணும்னு சொல்றாங்க. பிளாஸ்மா செல்ஸ் இல்ல, பி செல்ஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி செல்ஸ் வருது. சரியா? பி செல்ஸ் வருது. இந்த எபிடோப் அதாவது என்டிஜன் வந்துகிட்டு இந்த பி செல்ஸோட பைண்ட் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும்? சென்சிடைஸ் ஆகும் இந்த பி செல்ஸ். சரியா? அப்படி இல்லாம இந்த பி செல்ஸுக்கு உள்ளுக்கு போயிடுச்சுன்னா இந்த இது வந்து என்ன செய்யும்? என்டிஜன் பிரசன்டிங் செல்லாம் ஒர்க் பண்ணும். சரி, அதுதான் டிஃபரன்ஸ். இந்த என்டிஜன் ரிசெப்டர்ஸோட பைண்ட் பண்ணும், அப்படி இல்லாட்டி என்கல்ஃப் பண்ணி இதை சர்ஃபேஸ்ல என்ன செய்ய போகுது? ப்ரெசென்ட் பண்ணும். சரி, அப்ப பி செல்ஸுக்கு ரெண்டும் செய்யலும். சரியா? ஓகே.
அப்ப அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நீங்க நினைவிட்டுக்கோங்க. ஒன்று மைக்ரோபேஜ் அல்லது பி செல்ஸ், அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு செல் சொல்றாங்க டென்ட்ரைட்டிக் செல் போட்டு கேள்விப்பட்டீங்களா? ஓகே, உங்க ரிசர்ச் புக்ல அது வேற எங்கேயும் வருது இல்லை. டென்ட்ரைட்டிக் செல்ஸ் இடத்துல மட்டும்தான் சும்மா செல்றாங்க, நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. சரியா, டென்ட்ரைட்டிக் செல்ஸ். ஓகே, அப்ப லாஸ்ட்ல எழுதுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு வரும். ஓகே, அப்ப என்ன செஞ்சுட்டு சென்சிடைஸ் பண்ணிட்டு சென்சிடைஸ் பண்ண அடுத்த கட்டம் என்ன? ப்ரொலிஃபரேஷன். ஓகே, ப்ரொலிஃபரேஷன் நடக்கும். இந்த செல்ஸ் வந்துட்டு ப்ரொலிஃபரேஷன் நடக்கும். ஓகே, இப்படி இல்லை இந்த மாதிரி ப்ரொலிஃபரேஷன் நடக்கும். சரி, என்ன செஞ்சு நம்பர்ல கூடினா அடுத்து என்ன நடக்கணும்? ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன செய்ய போறாரு? டிஃபரன்ஷியேட் பண்ண போறாரு. சரியா, அடுத்து என்ன நடக்க போறது? டிஃபரன்ஷியேஷன். ஸோ ரெண்டா டிஃபரன்ஷியேட் ஆகும். ஒன்று வந்துகிட்டு எஃபெக்டர், ஏன் அவதான் எஃபெக்ட் பண்ண போறாரு, விளைவு காட்டி கலங்கள்னு சொல்லுவாங்க. சரியா, அவரான அந்த எஃபெக்டை காட்ட போறாரு. அவரா போய் என்ன செய்யும்? ஒன்று கில் பண்ணா கில் பண்ணணும், இல்லாட்டி என்ன செய்யும்? அழிக்கிறா அழிக்குமே ஒன்று செய்ய அவரான ரெஸ்பான்ஸ் வந்து காட்டணும். அப்போ அதெல்லாம் எஃபெக்டர் செல் சொல்லுவாங்க. மிச்சது என்னது? மிச்சது எல்லாமே மெமரி செல்ஸா போய் என்ன செய்யும்? ஸ்மரிக்கும். ஏன் அடுத்த கட்டம் வந்துச்சுன்னா அவர் போய் என்ன செய்யும்? ஃபைட் பண்ணணும். அது மாதிரி இவருக்கும் எஃபெக்டர் செல், அப்படி இல்லாட்டி மிச்சதெல்லாம் மெமரி செல். சரியா, அதுல ஸ்பெஷலி மெமரி பி செல்னு சொல்லுவாங்க, இங்க மெமரி டி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்ப அடுத்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு டி செல்ஸ் வர எஃபெக்டர் செல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன செல்ஸ்? டி செல்ஸ்ல இருந்து வர விளைவு காட்டிக்கலாம். எஃபெக்டர் செல்ஸ்க்கு நேம் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ், வர ஹெல்பர் டி செல்ஸ். சரி, அதுல இருந்து ரெண்டு வருமா? சைட்டோடாக்சிக் டி செல்ஸ், குளியனச்சி கலங்கள். அடுத்தது வந்து ஹெல்பர் டி செல். சரியா, உதவி வழங்கி கலங்கள். சரி, சைட்டோடாக்சிக் டி செல்ஸா நீங்க மெயினான ஆள். சரி, அவர் தான் என்ன செய்ய போறாரு? ஃபைட் பண்ண போறாரு. ஓகே, அது மாதிரி இந்த பி செல்ஸ்ல இருந்து வர எஃபெக்டர் செல்ஸ் என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மா செல். சரியா, பிளாஸ்மா செல்ஸ். ஓகே, நான் இந்த மாதிரி நம்மளை காட்டுறேன். பிளாஸ்மா செல்ஸ் தான் என்ன? எஃபெக்டிவ் செல்ஸ். சரி, இவர் காட்ட போற எஃபெக்ட் நம்ம ஸ்டார்ட்லயே பார்த்தோம். என்ன? அந்த ஆன்டிபாடிஸை ஃபார்ம் பண்றேன், அதுல இருக்க ஆன்டிஜென் ரிசெப்டர்ஸ் என்ன செய்யும்? கழட்டி விட்டு ரிமூவ் பண்ணும். இங்க ரிமூவ் பண்ண போதும். ரிமூவ் பண்ணிச்சு இது மட்டும் ரிமைன் ஆகும். இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த ஆன்டிபாடிஸ் தான் யாரோட வந்துட்டு ஃபைட் பண்ண போறாரு? இங்க இருக்கிற இந்த ரெசிடென்ஸோட ஃபைட் பண்ண போறாரு. அப்படி ஃபைட் பண்ணி என்ன செய்யும்? அழிக்கும். அந்த மாதிரி அழிக்கிற அந்த ப்ராசஸுக்கு என்ன சொல்லுவாங்க? கில் பண்றேன்னு சொல்றல, நியூட்ரலைஸ்ன்னு சொல்றேன். சரியா, நியூட்ரலைஸ். சரியா, பட் இங்க என்னன்னு சொல்லுவோம்? இங்க கில் பண்றேன்னு சொல்லுவோம். சரியா, இங்க வந்துட்டு டிரெக்டா அந்த செல்ஸே வந்து என்ன செய்யும்? ஃபைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டி செல்ஸ் என்றா இதெல்லாம் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ். அந்த பெட்டினோட யாரையும் வந்து ஃபைட் பண்ணுவாரு? இந்த இவரை வந்து என்ன செய்யும்? முதலாவது இங்க இருந்து சில டாக்ஸின்ஸ் என்ன செய்யும்? ரிலீஸ் பண்ணும். சில டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்றதால கில் பண்ணும். அந்த மாதிரி கில் பண்ண டிரெக்டா கில் பண்ண போகுது. இதுல ஃபங்க்ஷன் என்ன? ஹெல்பர் டி செல்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஏன் வருது? என்ன செய்யும்? எதோட பைண்ட் பண்ணும்? இந்த ஆன்டிஜனோடயா? இல்ல, இவர் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு டிரெக்டா என்ன செய்வார்? இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணி விட்டுருவார் சைட்டோடாக்சிக். அப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு போடும். சரியா, இதை தாண்டி இன்னும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியான என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம இவர் இங்க போயிட்டு வேலை செய்யப்படுறாரு. சரியா, இங்க போய் என்ன செய்யும்? இந்த பிளாஸ்மா செல்ஸை இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவ் பண்ணும், ஆக்டிவ் பண்ணும். சரியா, அப்ப இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம கனெக்ட் பண்ண இயலாத ஒரு பாயிண்டா இருக்கும். அதாவது அடிக்கடி எக்ஸ்பெக்ட் பண்ற பாயிண்ட் எக்ஸாம்பிள். அப்ப ஹெல்பர் டி செல்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு கேட்டாங்கன்னா என்ன எழுத போறீங்க? சைட்டோடாக்சிக் டி செல்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ற. அடுத்தது activating activating B cells to create antibodies. சரியா, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மெமரி பி செல்ஸ். சரியா, மெமரி பி செல்ஸ் என்ன செய்யும்?
அடுத்த தரம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபாஸ்டாகவும் ஸ்ட்ராங்கான இன்னும் ஒரு இதை கொடுக்க போகுது. சரியா? இப்போ டிரெக்டா நீங்க மெமரி பி செல்ஸ், சரியா? மெமரி பி செல்ஸ் மாதிரி நார்மலா இருக்கும். ஸோ அடுத்த தரம் என்ன வர போகுது? இந்த மாதிரி ஆன்டிஜன் வந்துச்சுன்னா ஸ்டார்ட்ல இருந்து இங்க இருந்து வருமா? இந்த ப்ரோசஸ் எல்லாம் வருமா? அந்த ப்ரோசஸ் வராது. டிரெக்டா எங்க போகும்? இது டிரெக்டா எஃபெக்டிவ் செல்ஸா மாறும் இந்த செல்ஸ். சரி, அத மாதிரி இங்க என்ன மாறிடு? மெமரி செல்ஸ் டிரெக்டா எஃபெக்டிவ் எல்லாம் மாறும். சரி, மெமரி செல்ஸை நீங்க காட்டிக்கொள்ளுங்க. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ரிசர்ச் புக்ல எங்க சொல்லியிருக்காங்க? இதுல ஓகே, எக்வாட் இம்யூனிட்டி தான். எக்வாட் இம்யூனிட்டில ரெண்டு தரம் சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். சரியா? ஒன்று வந்துகிட்டு எக்வாட் இம்யூனிட்டியை ரெண்டா பிரிச்சுக்காங்க. என்னென்ன? சைட்டோடாக்சிக் டி செல்ஸ், அடுத்தது பி செல்ஸ். அப்படி பிரிச்சு இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் இந்த ஒவ்வொரு பாயிண்டே சொல்றாங்க. சரியா? அடுத்தது ஹியூமரல் ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ஓகே, சைட்டோடாக்சிக் இல்ல செல் மீடியேட் என்ன? செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் என்ன செய்வாங்க? எக்ஸ்பிளைன் வருவாங்க. சரியா? அது மாதிரி ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் எக்ஸ்பிளைன் வராங்க. அது ஒரு பாயிண்ட். சரியா? அடுத்தது அடுத்த ஹெடிங்ல ரோல் ஆஃப் டி செல்ஸ் பி செல்ஸ் இன் இம்யூனிட்டி அப்படின்னு இருக்கா? இருக்குதானே? அப்படி ஒரு ஹெடிங்கை போட்டுட்டு என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் வராங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்க இவ்வளவு இவ்வளவு என்ன நடக்குது? இவ்வளவுலயும் சென்சிடைசேஷன், உயிர் பாக்குது. சரியா? அடுத்தது அடுத்தது என்ன நடக்குது? இந்த ப்ரொலிஃபரேஷன். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு ப்ரொலிஃபரேஷன் ப்ரொலிஃபரேஷன் அண்ட் எஃபெக்ட் டிஃபரன்சியேஷனா ரெண்டு சேர்த்து சொல்றாங்க. இல்ல, அதுக்கு முதல் வந்துட்டு ப்ரொலிஃபரேஷன் அண்ட் அது அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. என்ன? ப்ரொலிஃபரேஷனையும் இந்த டிஃபரன்சியேஷனையும் சேர்த்து சொல்றாங்க. சரியா? அடுத்தது எலிமினேஷன் ஆஃப் இன்வேடர்ஸ். எலிமினேஷன் ஆஃப் இன்வேடர்ஸ் இந்த எஃபெக்டிவ் செல்ஸ் எல்லாம் நடக்கிறது. ரெண்டும் சொல்றாங்க. என்னது? ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். என்ன? பி செல்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுது, டி செல்ஸ் வந்துட்டு எப்படி எலிமினேட் பண்ணுது, பி செல்ஸ் வந்துட்டு எப்படி எலிமினேட் பண்ணுது, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். சரியா? ரெண்டையும் சேர்த்து சொல்லக்குள்ள இந்த ரெண்டும் வரும். அப்ப இவ்வளவு பாயிண்ட்டும் ஒரு பாயிண்டா சொல்றாங்க. சரியா? அவ்வளவு சேர்த்து வரும். அப்ப என்னது? தேர்ட் எலிமினேஷன் ஆஃப் இன்வேடர்ஸ். ஓகே, நாலாவது என்னது? இம்யூனாலஜிக்கல் மெமரி. அதுக்கு அங்க லைக் இந்த இது பாயிண்ட், இது ரெண்டுமே நாலாவது பாயிண்டா சொல்றேன். சரியா? அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ரெண்டு எஸ்ஏக்கும் என்ன செய்யலாம்? ரெடி ஆகலாம். சரி, என்னத்தை கேட்கறாங்கிறத முதலாவது விளங்கணும். இப்ப சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் அண்ட் எஸ்ஏ கேட்டா எதை எழுத போறீங்க? சரி, சைட்டோடாக்சிக் இல்ல செல் மீடியேட்டட் கடத்தல் பண்ணக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ் கேட்டா இங்க இதுல அவ்வளவு பாயிண்டையும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலிமினேஷன் இல்ல ப்ரொலிஃபரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன், ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கிற ப்ரொலிஃபரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எழுத போறீங்க? இந்த ரெண்டையும் எழுத போறீங்க. சரியா? இ செல்ஸ்ல எப்படி ப்ரொலிஃபரேஷன் நடக்கும், பி செல்ஸ்ல எப்படி ப்ரொலிஃபரேஷன் நடக்கும், ரெண்டுமே எழுதணும். சரியா? இந்த ஃப்ளோ சார்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தரம் ரீட் பண்ணுங்க எஸ்ஐல. இல்ல ஏதாவது பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதே மீட் பண்ணிக்கொள்ளுங்க. உம் இங்க என்ன முக்கியமாண்டா இந்த இந்த எரோஸ் தான் முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நாங்க டேர்ம் வேர்ட்ஸா வரப்போகுது நமக்கு. எஃபெக்டிவ் செல்ஸா மாறுறத என்ன சொல்ல போறோம்? ஆ? இல்ல, இப்ப இந்த ப்ரொலிப் இந்த இது இந்த ப்ரொலிபரேட்டட் செல்ஸ் குளோன்ஸ் சொல்லுவோம். குளோன்ஸ், அந்த குளோன்ஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொரு டேர்ம் வேர்ட் அப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த குளோன்ஸ் வந்துகிட்டு மெமரி செல்ஸ் ஆகும் எஃபெக்டிவ் செல்ஸா மாறுற அந்த ப்ரொசஸ் என்ன சொல்லுவோம்? டிஃபரன்சியேஷன். அந்த டிஃபரன்சியேஷன் வேர்டையும் நீங்க என்ன செய்யணும்? செட் பண்ணணும். சரி? அப்ப அந்தந்த வேர்ட்ஸ் தான் முக்கியம். சென்சிடைசேஷன் இந்த வேர்ட்ஸ் முக்கியம். ஓகே, அந்த சென்சிடைசேஷன் இந்த எரோக்கு வரும். என்ன? அந்த எரோக்கு வரும். அப்படி அந்தந்த ஒவ்வொரு எரோக்கும் நீங்க என்ன போட போறீங்கிறது முக்கியம். அதுகளை நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஏபிசிக்கு எக்ஸாம்பிள்ஸையும் எழுதுங்களா? antigen presenting cells அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? மேக்ரோஃபேஜ், பி செல்ஸ், டென்ட்ரைட்டிக். அங்க மேலே ஹெடிங்கையும் போடுங்க. செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், மேலே ஹியூமரோ இம்யூன் காலத்தட்டு. ஓகே, நான் மைண்ட் மேப் அனுப்பிங்க ஷாலினி. நீங்க அனுப்பினதுல கார்பன் மோனாக்சைடு பத்தி எழுத இல்லையா? நிக்கோட்டின் நினைக்கிறீங்க. நிக்கோட்டின் டெம்பரலி ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணும். அந்த மாதிரி டெம்பரலி. ஓகே, கட்டாயம் கார்பன் மோனாக்சைடு எழுதுங்க. கார்பன் மோனாக்சைடு எழுத போல என்ன என்ன எழுத போறீங்க? கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு ஹீமோகுளோபினோட பைண்ட் பண்ணும். சரி, ஆக்சிஜனை விட கூடவா கார்பன் மோனாக்சைடு தான் அந்த பைண்ட் பண்ற எபிலிட்டி கூடவா இருக்கு. அதனால என்ன செய்யும்? ஆக்சி ஹீமோகுளோபின் அளவு குறையும்.
செல்ஸ் வந்துட்டு ஈஸியா என்ன செய்யும், ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு போகும். டிஷ்யூஸ் இலையங்கள் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு போகும். அதாவது அந்த பாயிண்ட்ல எட் பண்ணணும். சரியா? ஆ, சரியா. ஆ, ம். ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் எடுங்க. 9th ஃபர்ஸ்ட் ஒன் செய்யும். ஸ்ட்ரக்சர்ல 9, 9வது. ரெண்டு டி செல்ஸ், அதில் சேர்த்து இன்னும் ஒன்று செல் ரெண்டா பி செல்ஸ். ஓகே, 10வது எடுங்க. மென்ஷன் 3 எக்ஸ்டர்னல் barrier defenses of human innate immunity. என்னென்ன? ஸ்கின், mucous membrane, செக்ரீஷன்ஸ். செக்ரீஷன்ஸ்ல என்ன வரப்போகுது? எஸ், சலைவா, மியூக்கஸ். மியூக்கஸ் மெம்பரேன் செல்லுறதுக்காக இங்க மியூக்கஸ் எல்லாமே விடுறல, இங்க மியூக்கஸும் வரும். சரி, ஓகே. அதுக்கு அடிக்க அடுத்த கொஸ்டின் செய்யும். மென்ஷன் டூ செல்ஸ் இன்வால்வ் இன் த இன்டர்னல் barrier டிஃபென்ஸ். உள்ளார்ந்த நீர்ப்பிடத்தையும் வெளிப்படுத்த இல்ல, அதுல இரண்டாவது உள்ளார்ந்த நீர்ப்பிடத்தை அகத்தடை பாதுகாப்பு ஈடுபடும் களங்கள் இரண்டினை குறிப்பிட்டு அதன் தொழில்களை குறிப்பிட்டு என்னென்ன சொல்லுங்க? லிம்போசைட்ஸ். ஓ, மைக்ரோஃபேஸ். ஓகே, நேச்சுரல் கில்லர் செல்ஸ். என்ன செய்யும் நேச்சுரல் கில்லர் செல்ஸ்? எதை கீழ்? வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸை வந்துட்டு கீல் பண்ணும். சரியா? வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் அப்படி இல்லாட்டி கேன்சர் செல்ஸ் கீல் பண்ணும்போது வேற என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. மென்ஷன் டூ செல்ஸ் இன்வால்வ் இன் த இன்டர்னல் barrier டிஃபென்ஸ். கம்ப்ளிமெண்டரி என்டிமைக்ரோபியல் ப்ரோட்டீன்ஸ் எழுதலாமா? இன்டர்ஃபெரான்ஸ், கம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன், அது ரெண்டு மாதிரி இல்லை. அப்ப என்ன நேச்சுரல் கீழ செல்ஸ் எழுதலாம். அப்படி இல்லாட்டி பெகோசைட்டோசிஸ், பெகோசைட்டிஸ் செல்ஸ்ல வர ரெண்டுல ஒன்று எழுதலாம். மைக்ரோஃபேஜ், மைக்ரோஃபேஜ் கூட என்ன செய்ய போறீங்க? பெகோசைட்டி என்ன சரி, கில் த பாக்டீரியா பை என்கல்ஃபிங். என்ன? ஓகே, தேர்ட் ஒன் செய்யுங்க முதல்ல இருக்கிற. மென்ஷன் ஃபோர் சிம்டம்ஸ் ஆஃப் த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்.
ரெட்னஸ். ஓகே. ஃபீவர் வந்துகிட்டு என்ன கேட்குறாங்க? ஓகே, சிம்டம்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். ரெண்டு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒன்று லோக்கல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், அடுத்து சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். லோக்கல் என்ன ஒரு இடத்துல வராது. ஒரு இடத்துல வந்துச்சுன்னா இங்க மட்டும்தான் ஹீட் கூடும். சரி, அப்ப அது ஃபீவர்னு சொல்ல மாட்டோம். சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் என்ன உடம்பு ஃபுல்லா வருது. அப்ப அது உடம்பு ஃபுல்லா என்ன செய்யும்? ஹீட் கூடும். அப்ப அதை என்ன சொல்லுவோம்? ஃபீவர்னு சொல்லுவோம். இங்க நார்மலா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சொல்றது லோக்கல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். ஒரு இடத்துல வந்த ஒரு வார அழைச்சிக்கிறது ஒன்று பேர். ஹீட் என்று போட்டீங்கன்னா சரி, ஹீட் ப்ரொடக்ஷன். அது ரெட்னஸ், சிவக்கும். ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு நார்மல் இல்லை, அது வந்து கொஞ்சம் எப்நார்மலா வருது. நார்மல் சிம்டம்ஸ் வந்துகிட்டு ஹீட், ரெட்னஸ், சொல்லுங்கல்ல. அதுக்கு என்ன சொல்றேன்? ஸ்வெல்லிங், என்ன வீங்குற ஸ்வெல்லிங், வீங்குதல், பெயின் ஒன்று வரும். அப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் தெரிஞ்சுக்கணும். இப்ப ரெட்னஸ் என்ன ரீசன்? அங்க பிளட் ஃப்ளோ வந்துட்டு கூடும். அது என்னன்னா நீங்க அந்த எஸ்எல் உங்களுக்கு வழங்கும் என்ன, ஒவ்வொரு பிளட் வெசல்ஸ் வந்துட்டு டைலேட் ஆகும், பெருசாகும். அப்ப பிளட் ஃப்ளோ வந்துட்டு கூடும் மாவட்டத்துல. அப்ப அதுக்குரிய என்னது ரெட்னஸுக்குரிய ரீசன் வந்துட்டு பிளட் வெசல் டைலேஷன். ஹீட் ப்ரொடக்ஷனுக்கு அங்க என்ன ரீசன்? நம்மளா அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாம் கூட போகுது அங்க. அது வர பெயினுக்கு என்ன ரீசன்? நர்வ் டேமேஜ். பெயின் சொல்றது இல்லை, நர்வ் டேமேஜ் என்ன இல்லைங்கன்னா அது வரும். வர ஸ்வெல்லிங்குக்கு, ஓகே ஸ்வெல்லிங்கு நீ அந்த அக்யூமிலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட், சரி ஃப்ளூயிட் அரௌண்ட் த டிஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்தீங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு சிலம் அந்த எஸ்ஏ ரீட் பண்ணி வாசிட்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் அந்த ஒவ்வொரு சிம்டம்ஸுக்குமே ரீசன். சரி. ஓகே, அதுல அந்த பத்துக்குரிய 3 கம்போனன்ட்ஸ் சொல்றாங்க. ஓட்டுற தவிர அந்த டேமேஜ் செல்ஸ், மைக்ரோபேஜஸ், பாக்டீரியாஸ் அதெல்லாம் வரும். மென்ஷன் த 2 டைப்ஸ் ஆஃப் adaptive immunity. செல் மீடியேட்டட், அடுத்து ஹியூமரல். நேம் த பிரைமரி செல் டைப். செல் டைப் வந்துட்டு செல் மீடியேட்ல டி செல், ஹியூமரல்ல பி செல். அடுத்தது மென்ஷன் 2 டிஃபரன்சஸ் பிட்வீன் டி அண்ட் பி லிம்போசைட். same as when B cells, it remains in the bone and get mature. அங்கேயே ப்ரொடியூஸ் ஆகி அங்கேயே ரிமைன் ஆகும். வேற ரெண்டு கட்டுறாங்க, ஒன்று தான் அது. ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சர்ல என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு? டி செல்ஸ்ல இருக்கிற சாரி பி செல்ஸ்ல இருக்கிற ஆன்டிஜென் ரிசெப்டர்ஸ் ஒய் ஷேப். இவரில் ஒய் ஷேப் இல்லை, இந்த மாதிரி நார்மலா லீனியர் ஷேப்ல இருக்கு. அப்போ அது ஒரு டிஃபரன்ஸ் தான். வேற என்ன டிஃபரன்ஸ் நம்மளா சொல்ல பண்ணீங்கன்னா? ஓகே, இங்க வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் எஃபெக்டர் செல்ஸ் இருக்கும். அங்க வந்துட்டு ஒரு டைப்பான எஃபெக்டர் செல்ஸ் தான் இருக்கும், பிளாஸ்மா செல். வேற ஓகே, இது வந்துட்டு செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்போ அதுக்கு என்ன இருக்குங்க? ஓகே, ஹியூமர் அது வந்துட்டு அந்த பேர்ல இருக்கு. பட் அது நீங்க இன்னும் தெளிவா சொல்ல போனீங்கன்னா இங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்லி அந்த டிரெக்ட்லி கில்ஸ் த செல்ஸ். என்னது அந்த டிஷ்யூஸ் அந்த மாதிரி ஃபைட் பண்ணும். அவர் எதோட ரிலேட்டடான லிக்விட் ஃப்ளூயிட்ஸோட ரிலேட்டடான ஃபைட்ல ஃபைட் பண்ணும். சரி, அந்த மாதிரி சொல்லலாம். வேற வேற என்ன சொல்ல போறீங்க? பி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இவர் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சென்சிடைஸ் பண்றதுக்கு ஆன்டிஜென் பிரசன்டிங் செல்ஸ் வேணும் அவருக்கு. இந்த மாதிரி டிரெக்டாவே சென்சிடைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்மளா தெரிஞ்சு. ஓகே, நம்ம டிசீஸ்ல கொஞ்சம் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல? டிசீஸ் பார்த்தோமா என்ன இம்யூனிட்டியில? என்னது என்ன டிசீஸ் பார்த்தோம் ரெண்டு? அது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல. அது பார்த்துட்டீங்களே நம்ம இந்த இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ், எக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி பார்த்தோம். நம்மளாம் பார்த்துட்டு இதே முடிப்போம். ஸோ
ரெண்டு டைப்பான டிசீஸ் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுல மூணா டிவைட் பண்ணலாம் அந்த டிசீஸ். ஓகே, இம்யூனிட்டி தானே, இம்யூனிட்டி இது நம்ம நார்மலா உடம்புல செல்ஃப்ல இருக்கிறது. சரி, இம்யூனிட்டி என்ன செய்யும்? குறைஞ்சா என்ன? ஓகே, இம்யூனிட்டி குறைஞ்சா என்ன நடக்கும்? இம்யூனோ டெபிசியன்சி சிம்டம்ஸ் வரும். நிற்பின குறைபாடு. சரியா? Okay, அப்ப அது ஒரு டிசீஸ், அது ஒரு டைப்பான டிசீஸ். இதுல ஹெச்ஐவி எல்லாம் வரப்போகுது. இன்னும் ஒன்று இருக்கு, இந்த இம்யூனிட்டி வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்புக்கே என்ன செய்யறது, செல்ஃபா வந்துகிட்டு மாறி அட்டாக் பண்றது. அதுக்கு என்ன செல்வம்? ஆட்டோ இம்யூன். சரியா? அடுத்து வந்துட்டு இந்த இம்யூனிட்டி வந்துகிட்டு ஹையா இருக்குது, ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு இதுக்கே ஹை எஃபெக்டா காட்டுறது. அது என்னது? அலர்ஜி. சரி, அப்ப அந்த மாதிரி மூணா டிவைட் பண்ணலாம். சரி, இந்த அலர்ஜில ஒரு டைப் தான் இந்த ஆஸ்துமா. ஆஸ்துமாங்கிறது என்னது? அலர்ஜி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஹைப்பர் ரியாக்ஷன், ஹைப்பர் ரியாக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இம்யூனோ டெபிசியன்சிங்கிறது இம்யூன் வந்துட்டு குறையிறது. இம்யூனோ டெபிசியன்சி ரெண்டா டிவைட் பண்ணலாம். என்ன ரேட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, ஜெனட்டிக் ஓ என்வாயன்மெண்டல். அதை இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்போன், பிறக்கக்குள்ளே வர்றது. அடுத்தது என்வாயன்மெண்டல்ல வர்றது இக்வலன்னு சொல்லுவாங்க. சரியா? எக்வார்ட் இம்யூனோ டெபிசியன்சி, அடுத்து இன்போன் இம்யூனோ டெபிசியன்சி. இதுக்கு என்ன ரீசன்ஸா இருக்கலாம்? பேசிக்கலி ஜெனடிக்ஸ். இதுக்கு ஜெனடிக்ஸ் ரீசனா இருக்கலாம். இதுக்கு வந்துகிட்டு என்ன ரீசன்ஸ்? ஓகே, என்வாயன்மெண்ட். வேற இன்னும் ஒரு நல்ல ஒரு ரீசன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட், இந்த ஒட்டோ இம்யூனுக்கு யூஸ் பண்ற சில டெப்லெட்ஸ். ஒரு ஆளுக்கு ஒட்டோ இம்யூன் வருத்தம் வந்து இருக்குன்னு வைங்க, அவர் என்ன செய்யணும்? அவர் இம்யூனை வந்துட்டு சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற டெப்லெட்ஸ் தான் என்ன? ஒட்டோ இம்யூன், சாரி, இம்யூனோ சப்ரசன்ஸ். அப்ப அது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மெடிசின்ஸ். இம்யூனோ சப்ரன்ஸ், ஒட்டோ இம்யூனுக்கு கொடுக்குற மெடிசின் தான் இம்யூனோ சப்ரசன்ஸ். சரியா? அவர் என்ன செய்வார்? யூஸ் பண்ணீங்கடா, இதை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுவார். சரியா? எக்வார்ட் இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுவார். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஹெச்ஐவி அந்த மாதிரி வரும். ஒட்டோ இம்யூனிக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஒட்டோ இம்யூனுக்கு மூணு எக்ஸாம்பிள் தராங்க என்ன. ஒன்று வந்துட்டு மல்டிபிள் ஸ்கிலரோசிஸ் என்ன. அடுத்தது வந்துட்டு ரியூமடைட் ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டிஸ். சரியா? அப்ப இது வந்துட்டு ஒட்டோஇம்யூன் என்ன? இந்த உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்துட்டு உடம்பே தாக்குறது. என்ன செல்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன டைப் 1க்கு என்னென்ன செல்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ண போகுது? ஓகே, பீட்டா செல்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரியூமடைட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு மட்டும்தான் பீட்டா செல்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும். மிச்ச ரெண்டுக்கும் டி செல்ஸ். எப்படி பாடமாக சம்டைம்ஸ் என்ன செய்யும்? கன்ஃபியூஸ் ஆகும். அதை நீங்க என்ன செய்யலாம்? ரியூமடைட் ஆர்த்ரைட்டிஸ் தானே, ஏக்கு என்ன வந்து அட்டாக் பண்ண போகுது? பி அட்டாக் பண்ண போகுது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். மிச்சம் எல்லாத்தையும் டி இந்த மாதிரி நினைவுச்சுக்கலாம். ஸோ ரியூமடைட் ஆர்த்ரைட்டிஸ் எங்க இருக்கிற டிசீஸ்? ஆர்த்ரைட்டிஸ் என்னால நார்மலா ஜாயிண்ட் போன் அதுகள்ல இருக்கிற டிசீஸ். அதுக்கு ஜாயிண்ட்ல இருக்கிற அந்த லைனிங்ல வந்துட்டு என்ன செய்யும்? போய் போய் அட்டாக் பண்ணும். பி செல்ஸ் நார்மலா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் என்ன சிஸ்டத்தோட தொடர்பான டிசீஸ்? இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு நர்வ் செல் எடுத்தீங்கன்னா, என்னது? இது செல் பாடி, இது வந்து எக்ஸ்டன். எக்ஸ்டனை சுத்தி என்ன இருக்கும்? மயலின் ஷீட் இருக்கும். இந்த மயலின் ஷீட்டை வந்துட்டு என்ன செய்யும்? இந்த டி செல்ஸ் வந்துட்டு சும்மா இருந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அப்படி வர டிசீஸ் தான் இந்த
மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். சரியா? இப்ப இங்க வந்துட்டு என்ன மயலின் ஸ்விட்சை வந்து அட்டாக் பண்ணும். பி செல்ஸ் வந்துட்டு ஜாயிண்ட்ல இருக்கிற லைனிங்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணும். சரி. ஓகே. டயபெட்டிஸ்ல வந்துட்டு டி செல்ஸ் எதை அட்டாக் பண்ண போகுது? பெங்க்ரியாஸ்ல இருக்கிற பீட்டா செல்ஸ். சரி, குழம்புல பி செல்ஸ் வர பீட்டா செல்ஸ் வரையா? சரியா? பீட்டா. எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்துடும் என்ன டைப் 1 டயபெட்டிஸ் mellitus இஸ் caused பை என்ன ஓவர்ஆக்ஷன் ஆஃப் பி செல்ஸ் இந்த பீட்டா செல்ஸ். சரியாது? இல்ல, ஓவர்ஆக்ஷன் ஆஃப் பி செல்ஸ் இந்த பீட்டா செல்ஸ் வந்து பெயின். அதெல்லாம் நம்ம நாட் நினைச்சு வரும். ஓகே, த்ரீக்கு என்ன முடியுது கிளாஸ்? த்ரீக்கு தானே முடியுது. ஓகே, அப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டு நீங்க நோட் பண்ணிட்டு வரும். சரி, அடுத்த கிளாஸ்ல கமிங் ஃப்ரைடே ஒரு எக்ஸாம் உண்டு. இந்த இது வரைக்கும் படிச்சதுல ஒரு ஃபுல் எக்ஸாம் மாதிரி வைக்கிறதுக்கு இருக்கு. உங்களுக்கு இங்க வந்து எழுதுறது ஓகேயா இருக்குமா? ஃப்ரைடே உங்களுக்கு ஃப்ரீயா? ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸோட கொஞ்சம் கூடவா போகும். சரி, நான் இதுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். குரூப்லேயும் நான் மெசேஜ் போடுறேன் அந்த எக்ஸாம் நடக்கும். நான் கொஞ்சம் வந்து எழுதுறது ஓகே இருக்குமா? நான் கேட்டு பார்த்துட்டு என்னோட மெசேஜ் போடுறேன் என்ன மாதிரி செய்யறாங்க. சரியா? ஃபுல் சிலபஸ் தான் இருக்கு. எக்ஸாம் செஞ்சுட்டு அன்றைக்கே டிஸ்கஸ் பண்ற மாதிரி செஞ்சோம்னா ஓகே இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு எத்தனை மந்த் இருக்கு? 3 மந்த்ஸ் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபுல் பேப்பராவது செஞ்சு பார்க்கணும். பாஸ் பேப்பர் தவிர பாஸ் பேப்பர் நீங்க செல்ஃபா செஞ்சு பார்க்கணும். ஒரு மாடல் பேப்பரா இருக்கும். சரியா? அது அது தொடர்பான மிச்ச டீச்சர்ஸ் குரூப்ல போடுறேன். ஃபுல் பேப்பர்னு நடக்கும். ஓகே, அப்போ கிளாஸ் முடிச்சு. சார் கீழே பண்ணாரா?